ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, முரண்பாடாய் தோன்றுகிற பல காரியங்களை நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். ஒருவேளை இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால், இல்லை பிரதர் நீங்கள் சொன்ன அந்த பதிலில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, திரையில் காண்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எழுதுங்க. அதற்கும் நம்ம ஜெபத்தோடு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27, 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று ஆண்டவருடைய வேதம் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள். அது விஞ்ஞானம். அறிவியலும் ஆன்மீகமும் அல்லது இந்த வேதாகவும் இணைந்தே செல்லக்கூடிய காரியம். நிறைய பேர் நினைப்பாங்க அறிவியல் அதான் உண்மை, ஆன்மீகம் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேதாகமத்தை பொறுத்தவரையிலே பார்க்கும் பொழுது இது உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள். இதில் ஒரு காரியம் கூட அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் அப்படி கருத்துக்கள் இருக்கிறதாக சொன்ன அறிஞர்கள் கூட பிற்காலத்தில் வேதம்தான் உண்மையானது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அதற்கான காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது ஆண்டவர் படைத்த ஒரு மனிதன், ஒரு ஆணை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். அறிவியல் என்ன சொல்கிறது? ஆணுக்குரிய எல்லா ஹார்மோன்களும், பெண் தன்மைக்குரிய அனைத்து ஹார்மோன்களும் ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் இருக்கிறது. சில நேரங்களிலே இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால் ஒரு ஆணாக இருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பெண் ஹார்மோன் அதிகமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அவன் மாற்றுத்திறனாளியாய் மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதான் திருநங்கை, திருநம்பி என்று சொல்லுகிறோம். இதை குறித்து நிறைய காரியங்கள் அறிவியல் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. இதுக்கெல்லாம் ஆணி வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய படைப்பில் இருக்குது. 1:27 சொல்கிறார், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அவர் சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கணும் இல்லையா? அப்படி எழுதலை. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னா ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லா ஹார்மோனையும் வச்சு தான் அனுப்பியிருக்கிறார். ஆண் குணமும் பெண் குணமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும். எது டாமினேட் ஆகுதோ அவன் அதான் இருக்கிறான். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் நம்ம மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு கற்றுத்தருகிற அறிவியல் ஒருவேளை மாறலாம், மாறக்கூடியது. ஆனால் நீர் எழுதி தந்த வேதம் சத்திய வேதம், அது ஒரு நாளும் மாறாது. உம்முடைய வசனங்கள் சமூலமும் சத்தியம், சமூலம்னா ஹோல், அனைத்தும் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கற்று வாசித்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை துவங்குவோம். எந்த முரண்பாடும் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னையும் ஆணும் பெண்ணுமாய் தான் படைத்திருக்கிறேன். எனக்குள்ளே இரக்க சுபாவம், நல்ல குணங்கள் எல்லாம் வச்சு தான் படைச்சிருக்கிறேன். ஆனாலும் கெட்ட குணங்களும் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. கெட்ட குணங்களையெல்லாம் நான் குறைத்து என்னுடைய நல்ல குணங்களை நான் வளர்த்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று காலை வேளையில் கேட்போமா? இரக்கமுள்ள ஆண்டவரே,
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஆண்டவரே, தங்கள் மேல் அதிகாரிகளோடு இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் அலுவலகத்தில் பிரச்சனையோடு போராட்டங்களோடு வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசு ஊழியர்களையும் தனியார் ஊழியர்களையும் உடைய கரத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உடைய படைப்பின் ரகசியத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகளோடு இருக்கிறோம். அவர்களுக்காய் ஆண்டவரே எங்களை ஜெபிக்க சொல்லுகிறீர். நான் இப்பொழுது அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கிருபைக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.